செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மதுரையில் கனமழை காரணமாக ஆரப்பாளையம், மஞ்சள்மேட்டு பகுதியில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. சிம்மக்கல், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளிலும் நீர் தேங்கியது. மதுரையில் பெய்த கனமழை காரணமாக வைகை ஆற்று வடகரை, தென்கரை சாலையில் குளம் போல் மழை நீர் தேங்கியது. வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். மதுரை சூர்யா நகர் பகுதியில் கனமழையின் போது குழந்தைகளுடன் சென்ற பள்ளி பேருந்து பாதாள சாக்கடைக்காக தோண்டிய பள்ளத்தில் சிக்கியது. சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை கோவை தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீர் தேங்கியது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குளம் போல் தேங்கிய நீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை சரி செய்ய தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது நெருங்கிய நண்பரான பிரதமர் மோடியுடன் பேச ஆவலுடன் காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். ட்ரம்புடன் பேச தானும் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வன்முறையால் போர்க்களம் போல் காட்சியளித்த நேபாளத்தில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. நாடு முழுவதையும் ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்ததை தொடர்ந்து பதற்றம் தணிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள ராணுவம் ஊரடங்கை அமல்படுத்தியதால் மக்கள் வீடுகளில் முடங்கினர். போராட்டத்தின் பெயரில் கொள்ளை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இடைக்கால தலைவராக நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த ஜென்சி அமைப்பின் ஆதரவாளராக சுஷீலா கார்கி உள்ளார். நேபாளத்தில் வன்முறை போராட்டங்களால் ஏற்பட்ட இடிபாடுகள், குப்பைகளை ஜென்சி தலைமுறையினர் அகற்றி வருகின்றனர். ஆன்லைன் தளங்கள் மூலம் மற்றவர்களுக்கு அழைப்பு விடுத்து தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற கட்டட வளாகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையை பயன்படுத்தி பல்வேறு சிறைகளில் இருந்து 13,500க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பி ஓடியுள்ளனர். கைதிகளை பிடிக்கும் பணியில் காவல்துறையுடன் ராணுவமும் ஈடுபட்டு வருகின்றனர். நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் வன்முறையால் மூடப்பட்ட விமான நிலையம் திறக்கப்பட்டது. பயணிகள் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு டிக்கெட் மற்றும் ஆவணங்களுடன் வருமாறு நேபாள விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்கள் ஏர் இந்தியா, இண்டிகோவுடன் இணைந்து மீட்கப்படுவார்கள். இந்தியர்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். ஏர் இந்தியா விமானங்களில் நேபாளத்திற்கு செல்லும் பயணிகள் இலவசமாக பயண தேதியை மாற்றிக்கொள்ளலாம். பயணத்தை ரத்து செய்ய விரும்புவோருக்கு முழுமையாக பணம் திருப்பி செலுத்தப்படும் என்றும் ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று முதல் காத்மாண்டுவிற்கு தினசரி 4 விமானங்கள் இயக்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. கலவரம் வெடித்த நேபாளத்திலிருந்து இந்தியர்கள் நாடு திரும்பி வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள இந்திய நேபாள எல்லையான பனிடாங்கி வழியாக நாடு திரும்புகின்றனர்.
எங்களால் வர முடியவில்லை. இங்கே வந்து சுமார் 200-300 பேர் இருக்கின்றோம். தயவு செய்து எங்களை காப்பாற்றி எங்களுடைய தாய் திருநாட்டில். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்கள் தங்களை பத்திரமாக மீட்குமாறு வீடியோ வெளியிட்டுள்ளனர். மத்திய அரசும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை செயலாளர் சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர்கள் அரசாங்க ஊழியரோ அல்லது ஆளுங்கட்சியின் ஏஜென்ட்டோ அல்ல என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது. சட்டமன்றத்தின் ஒரு அங்கம்தான் என்றும் தெளிவுபடுத்தியது. நேபாளம் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். நமது அரசமைப்பு சாசனம் குறித்து பெருமை கொள்கிறோம். மசோதாக்களுக்கு கெடு விதித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் விளக்க கேள்விகள் மீதான விசாரணையில் PR கவாய் கருத்து தெரிவித்துள்ளார். தகுதியுள்ள எந்த ஒரு குடிமகனும் வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபடாமல் இருப்பதையும் அதில் தகுதியற்ற நபர் யாரும் சேர்க்கப்படவில்லை என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய கல்வி வாரிய குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வை ரத்து செய்வது தொடர்பான அரசாணை வெளியிடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பணியில் உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தகுதி தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி பெற்ற பிறகே பதவி உயர்வு வழங்க முடியும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு இயக்குனர் கண்ணப்பன் கடிதம் எழுதியுள்ளார். தாய் தந்தையரை இழந்த 306 மாணவர்களின் பெயரில் தலா 75,000 ரூபாய் என 2,25,00,000 ரூபாய் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாணவர்கள் 21 வயது பூர்த்தியாகும் போது அந்த தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அணுசக்தி மற்றும் முக்கிய கனிமங்கள் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்தும் போது மக்களிடம் கருத்து கேட்க வேண்டியதில்லை. தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி காலநிலை சுற்றுச்சூழல் அமைச்சகம் விலக்களித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் இருப்பு குறித்து ஆய்வு செய்ய ONGC நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கிய விவகாரம். ONGC அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது என மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளது. தமிழகத்தில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அங்கீகாரத்தை வழங்க மாநில அளவிலான குழுவை மறுசீரமைப்பு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தொடர் கிட்னி திருட்டு மற்றும் கல்லீரல் திருட்டு சட்டவிரோத உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை புகார்களை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருமண நிதியுதவி திட்ட பயனாளிகளுக்கு வழங்க 22 கேரட்டில் 8 கிராம் தங்க நாணயங்களை கொள்முதல் செய்ய தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. மொத்தம் 45 கோடி ரூபாய் மதிப்பில் 5,460 தங்க நாணயங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. வலதுசாரி ஆர்வலரும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீவிர ஆதரவாளருமான சார்லி கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஊட்டா பல்கலைக்கழக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிக் கொண்டிருந்த போது அதிர்ச்சிகர சம்பவம் அரங்கேறியது. அமெரிக்காவின் அனைத்து பகுதிகளிலும் வரும் ஞாயிறு மாலை 6 மணி வரை தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும். சார்லி கிர்க்கின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் வரை அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஆசிய கோப்பை தொடரின் முதல் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றியை பெற்றது. முதலில் ஆடிய UAE அணியை 57 ரன்களுக்கு சுருட்டிய இந்தியா 4.3 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி அசத்தியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் வங்கதேசம் மற்றும் ஹாங்காங் அணிகள் மோதுகின்றன. அபுதாபியில் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.
இன்று உத்தரப்பிரதேசம் செல்லும் பிரதமர் மோடி வாரணாசி வரும் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து பேசுகிறார். தொடர்ந்து உத்தரகாண்ட் மாநிலம் டெராடூனுக்கு பயணித்து வெள்ள பாதிப்புகளை பார்வையிட உள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் செல்கிறார். ஓசூரில் உள்ள எல்காட் தொழில்நுட்ப பூங்காவில் புதிய நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் மீண்டும் தாலிக்கு தங்கம் திட்டம் தொடங்கப்படும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு கூறினார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என பேசிய விவகாரத்தில் தன்னிடம் விளக்கம் கேட்காதது வேதனை அளிப்பதாக செங்கோட்டையன் கூறியுள்ளார். எல்லோரும் இணைந்தால்தான் மாபெரும் வெற்றியடைய முடியும் என்ற நோக்கத்தில் கருத்து தெரிவித்ததாகவும் பேசினார். தினமும் செங்கோட்டையனிடம் தொலைபேசி மூலமாக பேசிக்கொண்டுதான் இருப்பதாக முன்னாள் முதல்வர் OPS தெரிவித்துள்ளார். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை, எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். மீண்டும் கிராமங்களை நோக்கி மருத்துவர் ஐயா என்கின்ற தலைப்பில் திண்ணை பிரச்சாரத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். கடலூரில் மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு கடந்த 2011 திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டிய செங்கலை கண்டுபிடித்து விட்டேன். உரிமை மீட்க, தலைமுறை காக்க என்ற பெயரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவ்வாறு கூறினார். இப்ப இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி வந்தாரு, வந்து ஒரு கல்லை காமிச்சாரு. கல்லை காமிச்சு எங்க அந்த கல் என்னன்னு அடிக்கல் நாட்டின கல்லாம். நான் கேட்கிறேன், துணை முதல்வர் உதயநிதி அவர்களே, எங்க போச்சு அந்த கல்? இப்போ திமுகவுக்கு கட்டுப்பட்டு விசிக உள்ளதாகவும் தன் மீதும் பல்வேறு அவதூறுகளை சிலர் பரப்புவதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு திமுகவுடன் கைகோர்த்து நிற்பதாகவும் கூறியுள்ளார். திருச்சியில் வரும் சனிக்கிழமை பிரச்சாரம் செய்ய 23 நிபந்தனைகளுடன் தாவேகா தலைவர் விஜய்க்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. பிரச்சாரம் செய்யும் இடத்தை தவிர மற்ற இடங்களில் வாகனத்தின் மீது ஏற விஜய்க்கு அனுமதி இல்லை என நிபந்தனை விதித்துள்ளது. விஜயின் வாகனத்திற்கு பின்னால் 5 வாகனங்களுக்கு மேல் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்கப்படாது. நிபந்தனைகளை மீறினால் பிரச்சாரத்தை இடையிலேயே நிறுத்தி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அதிகாரம் உள்ளதாக காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. விஜய் பிரச்சாரம் செய்யும் போது ஆம்புலன்ஸ் வாகனம் சென்று வர எவ்வித தடையும் ஏற்படுத்தக்கூடாது. பொது போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்று காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை ஊழல் தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து அமைச்சர் துரைமுருகனுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. துரைமுருகன் தாக்கல் செய்த மனுக்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு முன்பாக தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னையில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை வரும் 14ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும். கொடி கம்பங்களை கட்சிகள் அகற்ற தவறினால் ஊழியர்கள் அகற்றுவார்கள் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஆன்லைனில் மோசடி வெப்சைட்டுகள் மற்றும் லிங்குகளை கண்டறிந்து முடக்கும் நடவடிக்கையில் தமிழக சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 3 மாதத்தில் மற்றும் 510 மோசடி லிங்க் மற்றும் வெப்சைட்டுகளை முடக்கியுள்ளனர்.
சுத்தியில் விழுந்ததால் விரிசல் ஏற்பட்ட திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலம் உறுதியாக இருக்கிறது. சிறு விரிசல் ஏற்பட்ட பகுதி உடனடியாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஏவா வேலு விளக்கமளித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் இல்லாததால் சிகிச்சை பெற வந்தவரை இழுத்து செல்லும் நிலை ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. வீல் சேரில் அழைத்து செல்ல மருத்துவமனை ஊழியர்கள் பணம் கேட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இணைந்தனர். விஜய் அறிக்கை வெளியிடவும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நயன்தாரா ஆவணப்படத்தில் அனுமதியின்றி சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்தியதாக தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. பதில் மனு தாக்கல் செய்ய ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. புதிய கட்டடம் கட்டும் பணிகள் நடைபெறும் நிலையில் தேர்தல் நடத்தினால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் என நடிகர் சங்கம் விளக்கமளித்துள்ளது.